வந்து பாலை பொங்க விட்டுட்டு அப்படியே நிற்கிறத பார்த்துட்டு ஓடி வந்து என்ன பண்ணுறா கங்கா வந்து, என்னடி காவேரி இப்படி நிற்கிற பாரு, கேஸ் வந்து ஆன்லேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வந்து அங்கே இருக்கிறத துடைக்க போகிறாங்க. இல்லைக்கா நானே க்ளீன் பண்ணுறேன், பரவாயில்லடி நானே க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவே க்ளீன் பண்ணுறாங்க. என்னடி நீ இப்படி இருக்க, இப்படிலாம் இருக்காத காவேரி, சுயநினைவுக்கு வா காவேரி அப்படின்னோடனே, என்னால் இருக்க முடியலக்கா, இப்போ கூட அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன்க்கா, ஆனால் என் ஃபோன் எடுத்துகிட்டு காவேரி நான் அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வச்சுட்டா இருக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க. காவேரி அழாதடி, நீ அழுத என்னால் தாங்கிக்க முடியாதுடி, அழாதடி அப்படின்றாங்க. சரிக்கா, நீ நீ வாடி அப்படி சொல்லிட்டு உள்ளே கூட்டின்னு போகிறாங்க. அக்கா டீ நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன், நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவங்களே டீ போட்டு எடுத்துகிட்டு வராங்க. சரிக்கா யமுனா வந்தால அவள் எங்கே, அவளை பற்றி என்னத்தை சொல்கிறது அப்படி சொல்லிட்டு, இல்லடி அவருக்கு ஏதோ அர்ஜென்ட்டாக ஃபோன் வந்துடுச்சு வீட்டிலேருந்து, நிவின் இதுக்கோ வர சொன்னால் போட்டிருக்கா அதனால் போயிட்டாடி அப்படின்னா. அப்படியாக்கா, இல்லைக்கா கொஞ்சம் கூட பேசாமல் போயிட்டாலே, இல்லடி ரொம்ப அர்ஜென்ட் வேலைன்னு சொன்னா அதான் போயிட்டா, உங்ககிட்ட சொல்ல சொன்னாடி அப்படின்னா. சரிக்கா பாவம்க்கா அவளா பாவம் அப்படி சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க நம்ம கங்கா. பாவம்க்கா அவள் எவ்வளோ அலறி அடிச்சுட்டு என் மேலே எவ்வளோ அன்பு இருந்தால் இப்படி ஓடி வந்திருப்பாள்ல, என் மேலே ரொம்ப பாசம்க்கா அவளுக்கு அப்படின்னோடனே, ரொம்ப தான் பாசம் அவளுக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க கங்கா. அடுத்து வந்து சரிடி நீ கவலைப்படாமல் முதல்ல டீயை குடி, ஒரு மாதிரி இருக்க பாரு அப்படின்னோடனே பொறுமையாக டீ குடிச்சிட்டு அப்படியே இருக்காங்க காவேரி. வண்டியோட சத்தம் கேட்டோன்னே காவேரி வந்து, அக்கா ஒரு நிமிஷம்க்கா அப்படி சொல்லிட்டு டீயை கூட குடிக்காமல் ஓடி போகிறாங்க. காவேரி ஒரு நிமிஷம் நில்லுடின்றாங்க. அப்போ ஓடி போய் வந்து விஜய் பார்க்குறாங்க. விஜயும் வந்து வெண்ணிலாவும் இறங்குறாங்க. வெண்ணிலா சரியாக இறங்காதால விஜய் கையை பிடிச்சி அழகாக பொறுமையாக இறக்கி கூப்பிட்டு வர்றாரு. இதை பார்த்த காவேரிக்கு வயிறாக ஏறிது, தாங்க முடியாமல் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அடுத்து வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே வந்து காவேரி கண்டுக்கல. உடனே வந்து கங்கா வந்து, என்னடி இவர் இப்படி வந்து பார்க்குறாரு, கண்டுக்க கூட மாட்டேங்கிறார், நான் அமைதியாக இருக்காங்க நம்ம காவேரி. அடுத்து உள்ளே வர, தாத்தா ஒரு குட் நியூஸ் தாத்தா அப்படின்னோடனே, என்னப்பா சீக்கிரமாகவே வெண்ணிலாவுக்கு சரியாயிடுமா தாத்தா, அவளுக்கு பழைய நினைவுகள்லாம் வர்றதுக்கு நம்ம பழைய விஷயங்கள், கூட பழகின விஷயங்கள் எல்லாத்தையும் அவகிட்ட தொடர்ந்து பேச சொல்லியிருக்காங்க தாத்தா, அதனால் வந்து இதுக்கப்புறம் வெண்ணிலாவை குணப்படுத்துறதுக்கு இதுதான் தாத்தா வழி, பழைய நினைவுகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. வந்து காவேரி கண்ணை காட்டுறாங்க, போய் பேசிடின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு காவேரி பேசுறதுக்காக விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னைக்கு வந்து எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா, நிஜமாகவே சீக்கிரமாக குணப்படுத்திடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்னோன்னு தான் நிம்மதியாச்சு எனக்கு, ஒரே டென்ஷனாக இருந்தது தாத்தா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு விஜய் அப்படி சொல்லிட்டு காவேரி பேச போகிறாங்க. அப்போ கரெக்டாக ராகினி வந்து, ஐயோ பேசக்கூடாது, பேசினா உண்மை தெரிஞ்சிடுமே, லெட்டர் விஷயம் ஏதாவது தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து வெண்ணிலா வந்து லைட்டாக வந்து காலை வந்து லைட்டாக வச்சு விட்டுறாங்க. வெண்ணிலா வந்து ஐயோ அப்படின்றாங்க. உடனே ஓடி போகிறாரு விட்டுட்டு, என்னாச்சு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு ஏன் கத்தனை அப்படின்னோடனே அப்படியே நிற்கிறாங்க வெண்ணிலா. இவளுக்கு எதுவும் சொல்லக்கூட தெரில பாட்டி அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைடா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்னாச்சு அப்படின்னா காலை காட்டுறாங்க. கால் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, ரொம்ப தான் பதறாரே இந்த சீன் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்குற வந்து காவேரி வந்து பேச வந்தவங்க பேச முடியாமல் அப்படியே அழுதுகிட்டே வந்து உள்ளே போகிறாங்க. பின்னாடியே போகிறாங்க கங்கா. என்னடி நீ பேச சொன்னால, எப்படிக்கா நான் பேசுறது, அவர் பார்த்தல எப்படி துடிச்சு போகிறாரு ஒன்றுனா, எனக்கு ஒன்றுமே புரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. நீ இப்படியே அழுதுருந்தா இப்படி தான் அழுதுட்ருக்கணும், நான் போய் விஜய்கிட்ட பேச போகிறேன், நீ இப்படியே இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, என்னால் தாங்கிக்க முடியல இதெல்லாம் அப்படின்றாங்க. அக்கா நீ விஜய்கிட்ட எதுவுமே பேசாதக்கா, இந்த டைமில் வந்து நம்ம பேச முடியாதுக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னோடனே, என்னடி நீ ஏன் வாயை அடைக்கிற, வீட்டில் யாரும் பேச விடக்கூடாது சொல்கிற, சரி நீயாவது பேசுனா நீயும் பேச மாட்டேங்கிற, என்ன தாண்டி பண்ணுறதுக்கு என்னடி ஒரே வந்து முடிவு அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து விஜய்கிட்ட வந்து தாத்தா வந்து கேட்குறாரு, என்ன விஜய், சரி எல்லாமே கரெக்டு தானேப்பா, எல்லாம் கரெக்டு தான் தாத்தா அப்படின்னோடனே, சரி காவேரி கிட்ட போய் பேசுப்பா, காவேரி ரொம்ப நேரமாக உன்னை தேடிட்டு இருந்தா அப்படின்னோடனே ராகினி அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஏன் தாத்தா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனது காவேரிக்கு தெரியும் தானே, தெரியும் தான்ப்பா, சரி வந்ததுலேருந்து அவகிட்டையும் கொஞ்சம் பேசு, என்னாச்சு ஏதாச்சும் சொல்லு, சரிங்க தாத்தா நான் போய் பேசுகிறேன் அப்படின்னோடனே, இங்கே வெண்ணிலா வந்து அப்படி கீழே விழுற மாதிரி ஓடி போய் பிடிக்கிறாரு. என்னாச்சு வெண்ணிலா, வெளியே போயிட்டு வந்து டயர்டாக இருப்பா போட்டுருக்கு, சரி வா வெண்ணிலா முதல்ல உனக்கு மாத்திரை கொடுத்து நான் தூங்க வச்சிடறேன், அதுக்கப்புறம் சரிங்க தாத்தா நான் அப்புறம் காவேரி கிட்ட பேசுகிறேன் தாத்தா அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா ரூமுக்கு கூட்டின்னு போகிறாரு. இதை பார்த்து ராகினி சந்தோஷப்படுறாங்க. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், கரெக்டாக நடக்குது, இப்படியே நீங்கள் காவேரி கிட்ட பேசவே கூடாது, அப்புறம் காவேரியே இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவா அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க ராகினி. இதை பார்த்துட்டு வந்து தாத்தா என்ன பண்ணுன்னு தெரியாம தவிக்கிறாரு. இங்கே வந்து காவேரி அழுதுட்ருக்காங்க. நம்ம கங்கா ஆறுதல் சொல்கிறாங்க. விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட வந்து கையை பிடிச்சி பேசுகிறாரு. இங்கே பாரு வெண்ணிலா, நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, இதுக்கப்புறம் உனக்கு நான் மட்டும் கிடையாது, காவேரி உன்னை நல்லா பார்த்துப்பா, அவகிட்டே நான் பேசுகிறேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உன்னை சீக்கிரமாகவே குணப்படுத்திடுவோம், காவேரி தான் என் வாழ்க்கையை நீ வந்து சரியானோன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுப்ப, உன்னை குணப்படுத்துறதுக்கு என்னென்ன வழின்னு சொல்லிட்டு நான் காவேரி கிட்ட சொல்ல போகிறேன், அவளும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இதோட முடியுது.